வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீபத்துல பாராளுமன்றத்துல டிஃபென்ஸ் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்தியா டிஃபென்ஸுக்காக ஒதுக்கி இருக்க நிதி போதுமானதா இல்ல இன்னும் நிதியை அதிகப்படுத்தணுமா அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து எந்த வருடமும் இல்லாம இந்த வருடத்துல சில முக்கியமான விஷயங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது எந்த துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து பல வருடங்களா கிடப்பில் போடப்பட்டிருந்த ரெண்டு முக்கியமான திட்டங்களுக்கு இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அது எந்த ப்ராஜெக்ட், தற்போது அந்த ப்ராஜெக்டுக்கு இந்தியா நிதி ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்து ஆம்கா விமான டெவலப்மெண்ட்ல சில நட்பு நாடுகளையும் இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எந்தெந்த நாடுகளை ஆம்கா விமான ப்ராஜெக்ட்ல இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, எதற்காக திடீர்னு இந்தியா ஆம்கா விமான ப்ராஜெக்ட்ல நட்பு நாடுகளை இணைப்பதற்கு முயற்சி செய்யறாங்க, ஆம்கா விமான டெவலப்மெண்ட்ல இந்தியாவின் நட்பு நாடுகள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா, இந்தியாவின் இந்த திட்டம் எந்த விஷயத்துல இந்தியாவுக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்துல பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க. இந்த பட்ஜெட்ல இந்திய முப்படைகளுக்கு 6,81,210 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது போன வருடத்தில இருந்து 9.53% அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. போன வருடம் 6,22,000 கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. இப்படி ஒரே வருடத்துல 9.5% நிதியை இந்தியா அதிகரிப்பதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஏன்னா நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்களோட முப்படைகளை நவீனப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அச்சுறுத்தலை சமாளிக்கணும்னா இந்தியாவும் அதிக நிதியை ஒதுக்கி முப்படைகளை வலிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. குறிப்பா புதிய ஆயுதங்கள் வாங்குவதற்கும் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கும் இந்த அதிக நிதி பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஆர்டிஓ நிறுவனத்திற்கு இந்த வருடம் போன வருடத்தை விட அதிகமான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 26,816 கோடி ரூபாய் டிஆர்டிஓ நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது போன வருடத்தை விட 12.41% அதிகம். போன பினான்சியல் இயர்ல டிஆர்டிஓ நிறுவனத்திற்கு 23,855 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. தற்போது டிஆர்டிஓ நிறுவனத்தோட நிதியை அதிகப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பல முக்கியமான ப்ராஜெக்டுகளுக்கு டிஆர்டிஓக்கு அதிக நிதி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கு சில ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸையும் டிஆர்டிஓ உருவாக்க வேண்டியது இருக்கு. அதற்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த 26,816 கோடியில 14,923 கோடி ரூபாய் புதிய ஃபெசிலிட்டிஸ்களை உருவாக்குவதற்கு டிஆர்டிஓ செலவு செய்ய போறாங்க. மீதமுள்ள நிதியை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆபரேஷன்களுக்கு பயன்படுத்த போறாங்க. டிஆர்டிஓ புதிய மிசைல்களை உருவாக்குவது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களை உருவாக்குவது, அட்வான்ஸ் மெட்டீரியல்களை தயாரிப்பது, சைபர் செக்யூரிட்டி போன்ற பல துறைகள்ல R&D ஆபரேஷன்களை செய்ய போறாங்க. இதற்காக டிஆர்டிஓ நிறுவனத்திற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. டிஃபென்ஸ் பட்ஜெட்டை கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணும் பொழுது இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படைக்கு தேவையான ரெண்டு முக்கியமான ப்ராஜெக்டுக்கு இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இந்திய கடற்படையின் டெட்பிஎஃப் ப்ராஜெக்ட், இந்திய விமானப்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் காத்தக் யூகேப் ப்ராஜெக்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கறாங்க. ஏன்னா டெட்பிஎஃப் ப்ராஜெக்ட் பல வருடங்களா நிதி ஒதுக்கப்படாமல் டிசைன் ஸ்டேஜ்ல மட்டுமே இருந்து வருது. இந்த சூழ்நிலையில இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து ரஃபேல் எம் போன்ற டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை வாங்கி இந்திய கடற்படையில் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியா டெட்பிஎஃப் ப்ராஜெக்ட டெவலப் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா தற்போது இந்த பட்ஜெட்ல டெட்பிஎஃப் ப்ராஜெக்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா
தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29K விமானங்களை வரும் காலத்துல இந்தியா TEDBF விமானங்களை கொண்டு ரீப்ளேஸ் செய்வாங்க. TEDBF ப்ராஜெக்டோட டிசைன் வேலைகள் முடிக்கப்பட்டு விட்டது. ஆனா மிகவும் முக்கியமான டிசைன் ரிவ்யூ நடத்தப்படவில்லை. அதனால தற்போது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதுனால குரூஷியல் டிசைன் ரிவ்யூ ப்ராசஸ இன்னும் கூடிய விரைவில் இந்திய கடற்படை முடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்திய கடற்படை தனக்கு 140 TEDBF விமானங்கள் தேவை அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா தற்போது தங்களுக்கு 80 TEDBF விமானம் போதும் அப்படின்னு எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. அடுத்து ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்திய விமானப்படைக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் காத்தக் ப்ராஜெக்டுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா பல வருடங்களா காத்தக் UCAV டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. காத்தக் ட்ரோன் ப்ராஜெக்டின் கீழ் தான் ஸ்விஃப்ட் UAV-க்கள் உருவாக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. ஸ்விஃப்ட் UAV காத்தக் ட்ரோனோட ஒரு ஸ்கேல் டவுன் மாடல். அதனால தற்போது காத்தக் ட்ரோனோட முதல் புரோட்டோடைப்பை உருவாக்கும் வேலைகள் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. தற்போது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த ப்ராஜெக்ட் வேகம் எடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. காத்தக் ட்ரோன் ஒரு சிங்கிள் இன்ஜின் கொண்ட ட்ரோனா டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த ட்ரோன்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செஞ்சிருக்க ட்ரை காவேரி இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த ட்ரை காவேரி இன்ஜின் 46 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த காத்தக் ட்ரோன்னால அதிகபட்சமா 13 டன் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது தேஜஸ் MK-1A விமானத்திற்கு நிகரான சைஸ்ல காத்தக் ட்ரோன்கள் உருவாக்கப்பட உள்ளது. TEDBF மற்றும் காத்தக் ப்ராஜெக்டுக்கு நிதி ஒதுக்கி அந்த ப்ராஜெக்டுகளை வேகப்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்தோ பசிபிக் ரீஜன்ல தற்போது நிலவக்கூடிய சூழ்நிலை தான். இந்திய கடற்படைக்கு இந்தோ பசிபிக் ரீஜன்ல மேரிடைம் மற்றும் ஏரியல் சுப்பீரியாரிட்டி வேணும்னா இந்த 2 ப்ராஜெக்டுகளும் இந்தியாவுக்கு ரொம்பவும் அவசியம். இதன் காரணமாக தான் இந்த பட்ஜெட்ல இந்த 2 திட்டங்களை கருத்தில் கொண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து தற்போது இந்திய விமானப்படைக்காக உருவாக்கப்படும் காத்தக் ட்ரோனை பேஸா வச்சு இந்திய கடற்படைக்காக ஒரு டெக் பேஸ் அன்மேன் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிளை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. அதாவது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் இந்திய கடற்படை காத்தக் ட்ரோன்களை விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்கும் வகையில மாற்றி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. 13 டன் எடை கொண்ட ஸ்டெல்த் காத்தக் ட்ரோன்கள் பிரத்யேகமா எதிரி எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்டிருக்க ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை இந்திய கடற்படைக்காக சில மாற்றங்களை செய்து விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்கு இந்திய கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்கணும்னா காத்தக் ட்ரோனோட அண்டர் கேரேஜ் வலிமைப்படுத்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாம ட்ரோனோட லேண்டிங் கியரும் மாற்றி அமைக்கப்பட வேண்டியது இருக்கு. இப்படி செய்வதன் மூலம் ஏர்கிராப்ட் கேரியர்கள்ல இருந்து காத்தக் ட்ரோன்களை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய வைக்க முடியும். அண்டர் கேரேஜ் மற்றும் லேண்டிங் கியரை வலிமைப்படுத்தும் பொழுது ட்ரோனோட எடை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு இந்திய கடற்படைக்காக காத்தக் ட்ரோன்கள் மாற்றி அமைக்கப்பட உள்ளது. அடுத்து இந்தியா வல்லரசு நாடுகளுக்கு போட்டியா AMCA அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துல பல நாடுகளை இணைத்து கொண்டு செயல்படுவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதாவது AMCA விமானத்தோட புரோட்டோடைப் உருவாக்கப்பட்டு விமானத்தோட முதல் பறத்தல் நடத்தப்பட்ட பிறகு இந்தியாவின் AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல சில நட்பு நாடுகளை இணைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. எப்படி அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல சில நட்பு நாடுகளை இணைத்துக் கொண்டு செயல்பட்டாங்களோ அதே போன்று இந்தியாவும் செயல்படுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த AMCA 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான திட்டம் இந்திய விமானப்படையை நவீனப்படுத்துவதற்காக டெவலப் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது தற்போது உலக
உலகத்துல அமெரிக்காவின் F-35, ரஷ்யாவுடைய Su-57 மற்றும் சீனாவுடைய J-20 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் மட்டுமே இருக்குது. இந்த விமானங்களை வாங்க முடியாத நாடுகளுடன் இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நாடுகளை ஆம்கா விமான திட்டத்துல இணைய வைப்பதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவின் ஆம்கா 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட் 5 முதல் 6 நாடுகள் உன்னிப்பா கவனிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பல நாடுகள் இந்தியாவுடைய ஆம்கா விமான திட்டத்துல இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அர்மீனியா, ஈஜிப்ட், வியட்நாம் போன்ற நாடுகள் இந்தியாவுடைய ஆம்கா விமான திட்டத்துல இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி டெவலப்மெண்டல் ஸ்டேஜிலேயே ஆம்கா விமான திட்டத்துல நட்பு நாடுகளை இணைப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அதாவது ஆம்கா விமானம் தயாரிக்கப்பட்டு முடிக்கப்பட்ட உடனே விமானம் ஏற்றுமதி செய்யப்படும். இதனால விமானத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம ஆம்கா விமானத்தை டெவலப் செய்யறதுக்கு இந்தியாவுக்கு அதிகமான நிதி தேவைப்படுது. இப்படி நட்பு நாடுகளை ஆம்கா விமான ப்ராஜெக்ட்ல இணைப்பதன் மூலம் ஆம்கா விமான டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியா கொஞ்சம் கம்மியான நிதியை செலவு செய்தா போதும். ப்ராஜெக்ட்ல இணைந்த நாடுகளிடமிருந்து இந்தியாவால நிதியை வாங்கி விமானத்தை டெவலப் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்தியா நட்பு நாடுகளுக்கு தன்னோட விமானத்தை ஏற்றுமதி செய்வதன் மூலம் அந்த நாடுகளுடனான தன் ராணுவ உறவை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். இப்படி மற்ற நாடுகளை ஆம்கா விமான திட்டத்துல இணைப்பதன் மூலம் இந்தியாவுக்கு பல நன்மைகள் இருக்குது. இதன் காரணமாக தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.